ஜிப்சம் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஜிப்சம் ப்ராடக்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டை ஸ்ட்ரென்த் வந்து 2 டைப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹை ஸ்ட்ரென்த் வந்து ஹை ஸ்ட்ரென்த் லோ எக்ஸ்பென்ஷன், ஹை ஸ்ட்ரென்த் ஹை எக்ஸ்பென்ஷன் இருக்குது. ஹை ஸ்ட்ரென்த் லோ எக்ஸ்பென்ஷன் வந்து கிளாஸ் ஸ்டோன், டென்டல் ஸ்டோன், டை ஸ்டோன், திஸ் டெரிவேட்டிவ் வந்து இம்ப்ரூவ்டு ஸ்டோன் சொல்கிறாங்க. செகண்டரி காஸ்ட் வந்து இதில் தான் போர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோன் வந்து இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஹார்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஜிப்சம் ப்ராடக்டாக இருக்குது. இந்த டை ஸ்டோன் வந்து இதோட யூசஸ்ன்னு போட்டு டை ஸ்டோன் வந்து சர்ஃபேஸ் ஹார்ட்னஸாக இருக்குது, மாடல் பேஸாக இருக்குது, கேட்கேம் டையாக இருக்குது. டை ஃபார் ஃபேப்ரிகேட்டிங் த இன்லே, ஆன்லே, க்ரௌன், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு உதவுது. இந்த டை ஸ்டோன் வந்து லெஃப்ட் 24 hours கெயின் த மேக்ஸிமம் ஹார்ட்னஸ் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் ஷுட் பி செப்பரேட்டட் இந்த 1 hour pouring. இந்த அப்ரேஷன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வந்து டை வந்து அதுக்கப்புறம் நாட் பி ஹை. அது வந்து ஓவர் டை மெட்டீரியல்ஸ் லைக் ஈபாக்சி ரெசின் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து வி கேன் யூஸஸ் இந்த டெக்னாலஜி ஆஃப் கேட்கேம் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த இதுலேயே வந்து இதுவும் வந்து அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஜிப்சம் ப்ராடக்ட் தான். ஹை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து தான், ஹை ஸ்ட்ரென்த் ஹை எக்ஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் ஹை எக்ஸ்பென்ஷன் தான். இது வந்து இம்ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இம்ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் டு த பாசிவ் லோவராக இருக்குது. செட்டிங் எக்ஸ்பென்ஷன் இஸ் ஹேவிங் த இன்க்ரீசிங் இன் த மேக்ஸிமம் 0.10 to 3.30. அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த ஸ்ட்ரிங்கேஜ் காம்பன்சேட் ஃபார் த ஸ்ட்ரிங்கேஜ் பேஸ் ஆஃப் த மெட்டல் அலை மாடிஃபைடு. அதுக்கப்புறம் மாடிஃபைடு சாலிடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ராக், ஜார் ராக், அதுக்கப்புறம் ரெசின் ராக், தென் ஃப்ளூ ஹெக்ஸ். அதுக்கப்புறம் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இன்க்ரீசிங் இந்த மாடிஃபிகேஷனாக வந்து ஜிப்சம் ப்ராடக்ட்டில் வந்து இருக்குது. இப்போ வந்து டை ஸ்ட்ரென்த் இருக்கா. டை ஸ்ட்ரென்த் வந்து ஹை ஸ்ட்ரென்த் லோ எக்ஸ்பென்ஷனாக இருக்குது. இது வந்து டைப் 4 ஜிப்சம் ப்ராடக்டாக வந்து இது டெஃபினேஷன் இஸ் அ ஃபேப்ரிகேட்டிங் ஆஃப் த ஒர்க்கிங் காஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் டை ஸ்டோன், அதுக்கப்புறம் அப்ரெசிவ் ரெசிஸ்டன்ட் இது, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அதுக்கப்புறம் ஈஸிலியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காம்போசிஷனில் வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா மாடிஃபைடில் இருக்கும். கலரிங் ஏஜென்ட் வந்து சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அப்ரெஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிலரேட் அண்ட் ரிட்டார்டரில் வந்து போட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸில் வந்து த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஹையர் அமௌங் த ஜிப்சம் ப்ராடக்ட்டில் வந்து 35 to 45 MPa வென் ட்ரை. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா செட்டிங் எக்ஸ்பென்ஷன் வந்து வெரி லோவாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா வெரி லோவாக இருக்கும். கிரிட்டிக்கல் அண்ட் ப்ரெசைஸ் ஆஃப் த டை ஒர்க். இந்த செட்டிங் டைம் வந்து 10 to 15 minutes வந்து செட்டிங் டைம் ஆகும். ஹார்ட்னஸ் வந்து அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ், ரெசிஸ்டன்ட் டு த அப்ரெசிவ் யூஸிங் த கார்விங். அதுக்கப்புறம் டீட்டெயில்டு ரீப்ரொடக்ஷன் இருக்குது. எக்ஸலண்ட் டியூ டு த ஃபைன் பார்ட்டிகல் சைஸாக இருக்குது. ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல் சைஸ் எல்லாத்துலேயும் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணுது. அப்புறம் 12± வந்து அந்த செட்டிங் டைமாக வந்து இருக்குது. இப்போ வந்து மேனிப்புலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். மேனிப்புலேஷன் வந்து வாட்டர் பவுடர் ரேஷியோ வந்து 22 to 24 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ் வித் த வேக்யூம். அதுக்கப்புறம் வேக்யூம் மெக்கானிக்கல் ஸ்பேச்சுலா வந்து இது வந்து டு அவாய்ட் த ஏர். அதுக்கப்புறம் வந்து என்கார்பரேஷன் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறாங்க. புவர் இம்ப்ரெஷன் வந்து இமிடியேட்லி ஆஃப்டர் மிக்சிங்லாம் புவர் இம்ப்ரெஷனாக தான் வரும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா யூசஸ் ஆஃப் த ஃபேப்ரிகேஷனில் வந்து இதோட யூசஸ் வந்து இந்த ஃபேப்ரிகேஷன் ஆஃப் த டை க்ரௌன் வந்து டை க்ரௌன், இன்லே, ஆன்லே, பிரிட்ஜஸ், ரிமூவல் அண்ட் ஃபிக்ஸ்டு பார்ஷியல் டென்ஷன் வந்து ஃப்ரேம்ஒர்க்கில் வந்து இருக்குது. கேட்கேம் மாடல்ஸ், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ப்ராசஸஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதில் அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கப்புறம் வந்து ஹை ஸ்ட்ரென்த் டைமென்ஷனல் அக்யூரேசியில் வந்து நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து குட் சர்ஃபேஸ் டீட்டெயில் ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மினிமல் செட்டிங் எக்ஸ்பென்ஷன் வந்து நடக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பென்சிவ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் கம்போசர் டு அதுக்கப்புறம் வந்து அதர் ஸ்டோனாக இருக்குது. இஸ் ரெக்வர்ட் டு த சென்சிட்டிவிட்டி ஆஃப் லோ வாட்டர் பவுடர் ரேஷியோ இஸ் காசஸ் டு த இம்ப்ராப்பர் மிக்சிங் ஆஃப் த அக்யூரேட்டில் வந்து இருக்குது.
டைஃபைடு வந்து டைஃபைட் ஜிப்சம் ப்ராடக்ட் வந்து ஹை ஸ்ட்ரென்த்து அதுக்கப்புறம் வந்து ஹை ஸ்ட்ரென்த் ஹை எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த டென்டல் தீஸ் ஆர் த பர்டிகுலர்லி த ஃபேப்ரிகேட்டிங் ஆஃப் த காஸ்டிங் ஆஃப் த டென்டல் அலை தீஸ் ஆர் அண்டர் டு த கிரேட்டஸ்ட் லிங்கேஜ் அண்ட் இட் அண்டர் த சால்டிஃபிகேஷனாக இருக்குது ஆல்ஃபா மாடிஃபைடு கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் தீஸ் ஆர் இன்க்ரீசிங் இந்த சிலிக்கா கண்டென்ட் and it rises of the அதுக்கப்புறம் வந்து expansion and it rises of the expansion is rises to the coloring agent is modified to the control of the setting time and strength இருக்குது கம்ப்ரெசிவில் வந்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரெசிவில் வந்து ஹை ஸ்ட்ரென்த்தாக இருக்குது மோர் தென் 4 அதுக்கப்புறம் வந்து 45 MPa இருக்குது அதுக்கப்புறம் வந்து செட்டிங் ரியாக்ஷன் வந்து செட்டிங் எக்ஸ்பேன்ஷன் வந்து 0.30 தான் வந்து செட்டிங் எக்ஸ்பேன்ஷனு அப்புறம் ஹார்ட்னஸ் வந்து குட் ஹார்ட்னஸ் குட் அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் வாட்டர் பவுடர் ரேஷியோ வந்து 18:22 இருக்குது செட்டிங் எக்ஸ்பேன்ஷன் செட்டிங் டைம் வந்து இது இருக்குது செட்டிங் டைம் வந்து 0.45 to 0.75 0.50 to 0.75 அதெல்லாம் போட்டுக்கணும் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் யூசஸ் வந்து இது வந்து மெட்டல் அலை காஸ்டிங் வந்து நிக்கல் குரோமியம் அதுக்கப்புறம் வந்து கோபால் குரோமியம் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா இது பண்ணணும் ரிமூவபிள் பார்ஷியல் டென்ஷன் அண்ட் த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த மிக்சிங் ஆஃப் த ப்ராசஸஸ் அண்ட் பாசிங் திஸ் ரெக்வயர்ட் டு த காம்பன்சேஷன் ஆஃப் த காஸ்டிங் ஸ்ட்ரிங்கேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அட்வான்டேஜஸ் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஹை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கம்பன்சேட் வித் த ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் த ஹை ஃபியூசிங் அலாய் மெயின்டைனிங் த அதுக்கப்புறம் வந்து டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஹை செட்டிங் எக்ஸ்பென்ஷன் மே நாட் பி சூட்டபிள் ஃபார் த ஆல் அப்ளிகேஷனாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் மோர் டெக்னிக் வந்து சென்சிட்டிவாக தான் இருக்கும் சென்சிட்டிவாக வந்துருக்குது அப்படி சொல்கிறாங்க பிபிபி ஒரு வெரி ஹை ஸ்ட்ரென்த் வெரி ஹை எக்ஸ்பென்சிவ் வெரி ஹை சாலிபிள் அதுக்கப்புறம் வந்து ஸ்மல்ட்டிங் அதுக்கப்புறம் வந்து பேஸ் மெட்டல் காஸ்டிங் அதுக்கப்புறம் வேக்யூம் மிக்சிங் ப்ரிஃபர்டாக இருக்குது